Section 9 CPC Code of the Civil Procedure of 1908 CPC. The course of subject to the previous provisions herein contents of the jurisdiction to try all suits of the civil nature, accepting the suit of the which there are cognizance is either expressly or impliedly paired. Section 9 என்ன சொல்லுது சிபிசியில் சிவில் நேச்சர் உள்ள வழக்குகளை மட்டுமே விசாரிக்க சொல்றது. அதில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ காகுனிஸ் செய்யக்கூடிய என்ன ஒரு அஃபென்ஸும் அதில் விசாரிக்கக்கூடாது. அதைத்தான் இதில் சொல்லப்படுது. இந்த சிவில் நேச்சர் உள்ள அனைத்து வழக்குகளும் விசாரிக்கப்படும். சிவில் ரைட் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எக்ஸ்பிரஸ் பேர் இருந்தால் நீதிமன்றம் விசாரிக்க முடியாது. வெளிப்படையான தடைகள் இருந்தால் அதை விசாரிக்க நீதிமன்றம் முடியாது. இம்ப்ளீட்லி இருந்தாலும் விசாரிக்க முடியாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ கைது செய்யக்கூடிய வழக்காக இருந்தால் அதை விசாரிக்க முடியாது. இட்ஸ் சிவில் நேச்சர் என்னன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பார்ட்டிஷன் சூட்டு, நிரந்தர பர்மனண்ட் இன்ஜெக்ஷன், கான்ட்ராக்டு, மணி ஷூட்டு, ரெண்ட்டு, ஈஸ்ட்மெண்ட் ரைட்ஸு, டிக்ளரேஷன், ஜூரிசி டிக்ளரேஷன் போன்ற வழக்குகள் எல்லாம் சிவில் நேச்சர். பெக்யூனரி ஜூரிசிக்ஷனா மெயின் இதில் ஜூரிக்ஷன் வரும். முன்சிப் கோர்ட்டு, சப்கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு. இதில் சப்கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு டெரிட்டரியல் ஜூரிடிக்ஷனாக வருது. பாருங்க, பெக்யூனரிஸ்னா பண வரவு சம்மந்தப்பட்டது. பண அதிகார வரம்புடைய ஜூரிடிக்ஷன் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட், சப்கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். 1 லட்சத்துக்கு உள்ள இருக்கிற எனி வழக்குகளையும் 1 லட்சத்துக்கு உள்ள இருக்கிற சம்மந்தப்பட்ட சொத்துக்கு வழக்காலும் சரி, மணி சூட் இருந்தாலும் சரி, நேரடியாக முனிசிபல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். 1 லட்சத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் போச்சுன்னா சப்கோர்ட்டில் போடலாம். 5 லட்சத்துக்கு மேலே போடல அனைத்து வழக்குகளுமே எதில் போடலாம்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடலாம். 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் என்ன இப்போ ஒன்று மாறி போச்சு, 1 கோடி வரைக்கும் விசாரிக்கலாம். இப்போ இருக்கிற ஜூரிடிக்ஷனா அது அதிகாரமாக வரும்போது திருத்தப்பட்டது, அதனால் சொல்லப்பட்டுள்ளது. டெரிட்டரியல் ஜூரிடிக்ஷனா ஆல் அதிகார வரம்பு ஜூரிடிக்ஷன். 1 பிரதிவாதி வசிக்கும் இடம், காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஏற்பட்ட இடம், வழக்கு எழுவதற்கான காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஏற்பட்ட இடம், சொத்து அமைந்துள்ள இடம், இது எல்லாமே வரும். சப் மேட்டர்ஸ் இதில் என்ன இதில் ரிலேட்டடாக என்னென்ன வருதுன்னா குடும்ப நீதிமன்றம், தொழிலாளர் நீதிமன்றம், நுகர்வோர் நாணயம் போன்ற அனைத்து இதில் இருந்து அடங்கும். ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன், அப்பல்லட் ஜூரிடிக்ஷன், எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிடிக்ஷன், எக்ஸ்பிரஸ்லி சிவில் ரைட்ஸு, எக்ஸ்பிரஸ்லி சிவில் ரைட்ஸ்லாம் அதில் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இன்கம் டேக்ஸு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டு, சர்ஃபேசி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸு போன்ற வழக்குகள் எல்லாம் சிவில் நேச்சர் நீதிமன்றம் விசாரிக்காதும் வெளிப்படையாகவோ உட்கடையாகவோ தடை செய்யப்பட்டுள்ளது. கிரிமினல் கேஸு, எலெக்ஷன் கேஸு, ட்ரிபுனல் மட்டும் வழங்கப்பட்ட அதிகாரமாகும். ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அதிகாரம் எல்லாம் எக்ஸ்பிரஸ்லி அந்த பேரிட்டு தடை செய்யப்பட்டுள்ளது சிவில் கோர்ட்டுக்கு.
சிம்பிள். மாஞ்சி மாஞ்சி மேடம் எழுதினாங்க. சிம்பிளாக இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் மேலோட்டமாக சொல்லப்பட்டுள்ளது.